ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த கருப்பனோட ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ண இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். போயிட்டு இவனுக்கு இப்போ 41 டே ஆகுது. போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டோம். 45th டே தான் வேக்சின் போடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. பட் டாக்டர்கிட்ட கேட்கும்போது 41st டே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறனால கருப்பனை கூப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். இப்போ நம்ம வந்து இவனுக்கு வேக்சின் பண்ணுறதுக்காக சாரா அதனால சனா இவனுக்கு நம்ம வந்து இப்போ வேக்சின் பண்ணுறதுக்காக சனா பெட் ஹாஸ்பிட்டல் தான் இவனை கூட்டிகிட்டு போகிறோம். அண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இருக்கிற இந்த இச்சிங் அண்ட் இவனுக்கு நிறைய டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய மண்ணில் விளையாடுறதுனால இவனை சீக்கிரமாக அழுக்காயிடுறான், குளிக்க வைக்கவும் முடியாது. அதனால் டாக்டர் கிட்ட வந்து இவனை என்ன நிறையா சஜஷன்ஸ் அண்ட் இவனுக்கு என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம் அண்ட் இவனோட ஹேர்ஸ் என்ன எப்படி நல்லா சில்கியாக மெயின்டைன் பண்ணலான்ற எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். போய் கருப்பனை வேக்சின் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பனை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கருப்பனுக்கு வேக்சினேட் போட்டு நம்ம நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. மெயினாக இவனுக்கு சூயிங் டாய்லாம் வாங்கணும். நம்மளை போட்டு நறுக்குன்னு கடிச்சு வச்சிட்றான். நல்லா டேபிள் சேரு எதையும் விடமாட்டேறான், மேட்டெல்லாம் பிச்சு எறிஞ்சிட்றான். அதனால் சூயிங் டாய்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ராயல் கேனன் ஃபுட்டு கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வாங்கிடுவோம். நிறைய டாய்ஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. காலர்லாம் வாங்கணும். ஹாஸ்பிட்டல் போகும்போது அவனுக்கு ஒரு புக்லெட்டில் நம்ம கருப்பனோட பேர் எழுதி கருப்பனுக்கு இந்த வேக்சின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் கொடுப்பாங்க. லைக் அந்த இதுதான் வந்து ரெக்கார்ட், நம்ம வேக்சினேஷன் ரெக்கார்ட், கருப்பனோட ரெக்கார்ட். அவனுக்கு நம்ம எத்தனை வேக்சின் போட்டிருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் என்ன வேக்சின் பண்ணணும், அது எந்த டேட்டில் பண்ணணுன்ற ரிமைண்டர் எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்கும். அது இல்லாமல் கமெண்ட்ஸ்லேயே எல்லாரும் சொல்கிறீங்க இப்படி டாக்ஸ் எல்லாம் வந்து டைல்ஸ் தரையில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பனுக்கு அடுத்த வீடியோ ஸ்பெஷலா ஒரு வீடியோ வரப்போகுது. அது சர்ப்ரைஸ். என்ன வீடியோன்னு நாங்க சொல்ல மாட்டோம். என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. ஆமா, முடிஞ்சா அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோ ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஊசி ஒன்று போட போறோம் நம்ம, பாப்போம் என்ன பண்றான்னு. ஆமா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கையை நீட்டம்னு வச்சுக்கோங்களேன். கையை நான் நீட்டவே தேவையில்ல, அவனா எடுத்து கடின்னு கடிப்பான். இப்ப பாருங்க என் கையில அவனோட ஜொல்லு மட்டும் இங்க பாருங்க, சாருக்கு நாக்குல இருந்து க்ளோஸ்அப் காட்டுங்க. அவர் க்ளோஸ்அப்ல பாருங்க, அவர் என்ன உயரமா உட்காந்துட்டு ஃப்ரண்ட் சீட்ல. கருப்பா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடிக்க மாட்டாங்க, படுத்துட்டான் பாருங்க. அப்படி பாருங்க, ரொம்ப அமைதியா இருக்கு. அப்படியே சாமத்து பையன். என்ன பண்றான்? இவனை நம்பாதீங்க, இவன் ஃபுல்லா ஏமாத்துக்கான ஃப்ரெண்ட்ஸ். கருப்பன் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பயத்துல இருக்கான். எங்க கூட்டிட்டு போறோம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்ப வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் நம்ம வெளியிலேயே கூட்டிட்டு வரோம். 60 நாள் ஆனாதான் வெளியில இவனை கூட்டிகிட்டே வரணும். ஏன்னா ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் இவனுக்கு ஒட்டிக்கும். ஸோ அதனால இவனை கூட்டிட்டு வரல இவ்வளோ நாள். இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், வேக்சின் பண்ண போகலாம். சனா பெட் கிளினிக் இன்னும் ஒரு 20 minutes சனா பெட் கிளினிக் போய் ரீச் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். வந்த விஷயம் கூட தெரியாமல் தலைவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா ஏசியை போட்டோன்னே நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கான். இன்னும் 750 மீட்டர்ஸ் 700 மீட்டர்ஸ் தான் இருக்கு கூட தெரியாமல் எப்படி இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா இங்கே பாருங்க தலைவன், இன்னும் 600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கண்ணி முடிச்சானாதான் அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு என்ன நடக்க போறீங்க. அவன் மூச்சு சவுண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. கருப்பனை எழுப்புவோம். கருப்பா கருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் 1 kg 400 500 இருக்கு. பையனுக்கு நீங்கள் சொன்ன ராயல் கேன் ஒரே ரூபா சொல்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, குட்டிக்கே சத்தானதான் வாங்கி தருவோம். ராயல் கேன் வாங்கிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. குட்டியை உள்ளே கூப்பிட்டு போவோம், என்னாச்சுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்புனுக்கு ஏற்ற மாதிரி பாடி ஸ்ப்ரே இருக்குது. பொரிய எதை நாற்று போடல, எதாவது நாற்று அடித்தாலும் இது வாங்கி இவன் வந்து பெரியவனா அவனை மாதிரி தான் இருப்பான், பார்த்துக்கோங்க.
கைஸ் இங்கே பாருங்க, கருப்பனுக்கு எத்தனை ஃப்ளேவரில் வந்து அவனுக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, எனக்கு கூட நான் இத்தனை ஃப்ளேவர்ஸ் நான் வந்து வாங்கி வச்சது கிடையாது. நான் பாருங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சாம்பிளாக இருக்கு. ஷாம்பு கூட ஓகே ஏற்றுக்கிறேன், ஆனால் பர்ஃப்யூமு ரொம்ப மோசம். எவ்வளோ நல்லவங்க நடிக்கிறான் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில். நடிப்பாடா கருப்பா. வீட்டுக்கு போகிறேன் இதே மாதிரி கை தரேன், இங்கே கை தரேன் பாருங்க. வைக்கிறானா நக்கி கொடுக்குறானா. வீட்டுக்கு போனதே பாருங்க. நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம், ஜஸ்ட் 1 hour later அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம். அப்போ இதே மாதிரி கையை கொடுக்கணும், போட்டி போட்டு கடிப்போம் பாருங்க 2 கை. இப்போ இங்கே வாய்க்கு கொடுத்தாலும் கடிக்க மாட்டான். ஏன்னா அவன் இப்போ நல்லா வேணும். ஏன்னா இப்போ அவன் பார்த்திபனா இருக்கான், இன்னும் லியோவாக மாறல. வீட்டுக்கு போனோடனே லியோவாக மாறுவார். 1 hour இருக்கு. லியோ லைட்டாக வராரு. ஆமாம், கொஞ்சம் பயம் தெரியுது டைம் ஆக. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ண விஷயம் வந்துருச்சு. வேக்சின் பண்ண அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறோம். ஜஸ்ட் 2 minutes இப்போ வேக்சின் பண்ண போகிறோம். ஓகே, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தான். இங்கே மட்டும் தான் சொல்லிடுறேன். இங்கே அப்புறம் இந்த மாதிரி இப்போ 2-3 இடத்துல. சரி, மேலே டிக்ஸு அதே மாதிரி அது டேபிள் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. கற்பனுக்கு வந்து ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அவ்வளோதான். அவங்க கொஞ்சம் செட்டில் ஆனோடனே பார்க்காம இந்த பயம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஊசி ஒன்றும் போ, இது இன்னும் ஊசி போடல. கற்பா இது உனக்கு தான் இந்த ஊசி. இதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு முடிவு வந்து இதுதான் அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், இது அப்படி உள்ள குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை உள்ள பரவ பண்ண இச்சிங் சென்ஸ் ஜாஸ்தியாகி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலாக பைட்டிங் கிளவுஸ். ரெண்டு ஹார்ன் இருக்கும். இது நமக்கு இருக்கிற பெயின் மாதிரி இது நமக்கு இருக்கிற பெயின் மாதிரி அதுக்கு வரும். ஓகே ஓகே. ஆனால் இது பரோவிங் மேட்ச்னு சொல்லுவோம். இது தோண்டிக்கிட்டே ஸ்கின் போயிட்டே இருக்கும். ஸோ அதான் இச்சிங் கிரியேட் பண்ணும். ஓகே. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பாட் ஆன் மாதிரி மேலே வச்சிடணும். நான் குளிக்கக்கூடாது. இல்லை அவனை குளிக்க வைக்கவே இல்லை. இப்போ ஒரு 60 days வரைக்கும் குளிக்க வைக்க வேணாம். நாங்கள் ஒரு 15 days குளிக்க வைக்கலாம். ஓகே. அந்த ஸ்பாட் ஆனோட எஃபெக்ட்ல கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேக்சின் வரும்போது நம்ம பார்த்துட்டு ரீசெக் பண்ணிட்டு திரும்ப ஓகே ஓகே. ஒரு நாள் எத்தனை வாட்டி ஃபீடிங்க சார்? நான் வந்து 4 times ஃபீட் பண்ணுறேன். ஓகே. மோஷன் எத்தனை வாட்டி போகிறான் சார்? மோஷனும் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் ஒரு 20 minutes to half an hourல வந்து மோஷன் போயிடுவான். யூரின் அண்ட் யூரினும் அதே மாதிரி நார்மலாக போயிடுதான். யூரினுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்டேக்ல நல்லா எடுத்துக்கலாம். வாட்டர் குடிக்கலாம். யூரினுமே நிறையாவே யூரின் ரொம்ப டார்க் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும். லைக் நார்மலாக ஓகே யூரின் போய்க்கும். கருப்பா ரெடி? இந்த டைம் இங்கே வா. சரி முடிஞ்சிச்சு 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 முடிஞ்சிச்சு. சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே. சரி 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 சரி. ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். சரி 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 சரி. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். ஓகே. ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாச்சு. சரி, கற்பனுக்கு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாச்சு. அடுத்து கற்பனுக்கு போயிடுச்சா? வாங்க. ஆண்டன் நான் போட்டேன். 2.5 கருப்பா 2.5 கிலோ இருக்கா கருப்பா? சாப்பாடு நினைச்சு போறோம், வேகமா போறாங்க. அது மருந்து. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே எங்ககிட்ட சொல்லிட்டே இருந்த ராயல் கேனன் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வாங்க போறோம். சரி ஏஜ் ராயல் கேனன் வாங்க போகலாம். வாங்க. இவனுக்கு வந்து இப்போ நம்ம ராயல் கேனன் ஒரு வழியா வாங்கிட்டோம். ஆமா நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பாடு போடுறதில்ல.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து கருப்பனுக்கு நம்ம வேக்சின் பண்ணிட்டு தேவையான ஃபுட்டு சீப்பு அப்புறம் ஃப்ளோர் கிளீனிங்கு அப்புறம் சூவிங் டாய் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வேக்சினும் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் வேக்சினுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வர போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலே இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.